ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரெண்டாவது எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்ஜினியரிங் டிராயிங், எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி. இந்த ரிவ்யூவில் வந்து எனக்கு கிடைச்ச கொஸ்டின் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். எனக்கு கிடைக்காத கொஸ்டின் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கொஸ்டினும், இது போக வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி கொஸ்டினும் கிடைக்கல. நீங்கள் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண பாருங்கள் நம்ம டெலகிராமில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், இது நம்ம கொடுத்த கொஸ்டினில் தான் மோஸ்ட்லி வந்துருக்கு. நீங்கள் நம்ம கொஸ்டினில் அந்த இம்பார்ட்டன்ட் எல்லோ கலர் ஷேர் பண்ணது போக அந்த ரெட் கலரில் கொடுத்து படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரை கம்ப்யூட்டர் பாடத்துலேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பிக் கொஸ்டின் கேட்கல. அதே மாதிரி நான் ப்ரிப்பரேஷனில் சொல்லப்போ உங்களுக்கு லாஸ்ட் யூனிட்லேருந்து 15 மார்க் கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துருக்கு. மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் 15 மார்க், அதாவது உங்களுக்கு 15 மார்க் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு. அது கொஞ்சம் கிரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மித்தபடிக்கு எல்லாமே, அதாவது உங்களுக்கு இந்த கன்வர்ஷனில் இருந்து 2 மார்க்ஸ் வேணால் 1-2 கொஸ்டின் வந்து, அதாவது ஒரு 5 கொஸ்டின் கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு பிசிக்ஸ் அளவு ரொம்ப கஷ்டமான கேட்கல, ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. அதுலேயுமே இந்த அல்கோரிதம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் 2 வேரியபிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருந்தேன், அதை அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் அப்படின்னா நீங்கள் அந்த எல்லோ கலரே சேர்த்து அந்த ரெட் கலர்லையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு பிக் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பிளிட்டிங் கேட்குறப்போ அந்த 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. அதனால் எது பார்த்தாலும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஓவராலாகவே எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஈஸி தான். அதாவது ரொம்ப ஈஸினா ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஈஸி தான். மொத்தமாக காமனாக பார்க்குறப்போ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு சில கொஸ்டின் வரல அப்படின்னாலும் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே நான் எடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஎன் டயோடு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தோம். செனர் டயோடு, டிசி ஜென்ரேட்டரோட ஈக்குவேஷன், இஎம்எஃப் ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த உங்களுக்கு இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின் வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களால் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பண்ண முடியும். எல்விடிடிலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 15 மார்க் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மித்தபடிக்கு அதுவுமே நம்ம எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருந்திருக்கும். அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங், இது பொறுத்த வரைக்குமே நம்ம கொடுத்த அந்த மாடல் கொஸ்டின் அது போக வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதை போட்டிருக்கலாம். மீதி இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம கொஸ்டினை ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ண டாபிக்ஸ், அது போக வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் பாருங்கள், அதில் தான் கேட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் ஈஸி தான். அதாவது ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஈஸி. ஸோ நார்மலாக பார்க்குறப்போ ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கொஸ்டின் லாஸ்ட் மினிட்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது மாடரேட் கொஸ்டினாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களோட ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.